எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி அனிதா புஷ்பாவனம்குப்புசாமி யூடியூப் சேனலில் உங்களெல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைக்கி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு வகையான குழம்பு, ரொம்ப டேஸ்டான குழம்பு சொல்லித்தர போகிறேங்க. அது என்னன்னு பார்த்திங்கன்னா பட்டர் பீன்ஸ் குழம்பு. ரொம்ப சுவையாக இருக்கும். அதற்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாமா? ஃப்ரெஷ் பட்டர் பீன்ஸ் 1 கப் எடுத்துருக்கேங்க. ஒரு உருளைக்கிழங்கு, தக்காளி 3, பொடியாக நறுக்கிய பெரிய வெங்காயம் 1, மல்லித்தூள் 3/4 டீஸ்பூன், பட்டை ஒரு சிறிய துண்டு, கிராம்பு 8, ஏலக்காய் 3, கறிவேப்பிலை இலைகள் 15, 5 பூண்டு பல் ஒரு சிறிய துண்டு, இஞ்சி 1 டேபிள் ஸ்பூன், கொத்தமல்லி இலைகள், சாம்பார் தூள் 3 டீஸ்பூன், மிளகாய் தூள் 3/4 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், குண்டு மிளகாய் 4 எடுத்துக்கலாங்க, உப்பு தேவையான அளவு, சமைக்கிற எண்ணெய் தேவையான அளவு. இப்போ பார்த்தீங்கன்னா மொதல் ஸ்டெப் என்னன்னா, அதாவது பட்டர் பீன்ஸ் இருக்கு இல்லையா, அதையும் உருளைக்கிழங்கு இந்த மாதிரி ஒரு தோல் நீக்கி இந்த மாதிரி ஒரு துண்டு பண்ணிட்டுங்க. அதை உப்பும் மஞ்சத்தூளும் போட்டு குக்கரில் 3 விசிலில் எடுத்திருக்கேன். இப்படி வேக வச்சிருக்கேன் பாருங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பூண்டு பல்லையும் இஞ்சியையும் பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேங்க. உங்களுக்கு தெரியும் பூண்டு பல்லும் இப்படி பேஸ்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. அடுத்தது அந்த பட்டை கிராம்பு ஏலக்காய் இருந்தது இல்லைங்களா, நல்லா நுணுக்கி வச்சுருக்கேன் பாருங்கள். 1க்கு 2 நுணுக்குனா போகிறோங்க. அடுத்தது 3 தக்காளி சொல்லியிருந்தேன் இல்லையா, மீடியம் சைஸாக இருந்தால் 3 எடுத்துக்கோங்க, இல்லைன்னா 2 தக்காளி போடுங்க. 3 தக்காளி எடுத்து நல்லா கூழாக நான் அரைச்சி வச்சுருக்கேன் பாருங்கள் மிக்சியில். அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு பேன் எடுத்து நம்ம அடுப்பில் வச்சுட்டு எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு போகலாங்க. அங்கே பேன் சூடாகட்டுங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும், நம்ம பட்டர் பீன்ஸையும் உருளைக்கிழங்கையும் கொஞ்சம் எடுத்து மேஷ் பண்ணிக்கலாங்க. கொஞ்சம் அது கூடுதல் டேஸ்ட் கொடுக்கும், நமக்கு கொஞ்சம் கெட்டித்தன்மையும் தரும் குழம்புக்கு, அப்புறம் கூடுதல் டேஸ்ட்டும் தரும். ரொம்ப கூழாக்க வேண்டாம் பாருங்கள், இப்படி நசுக்கினா போதும். நான் வளர்ந்த ஊர் இருக்கு இல்லையா, கோயம்புத்தூர் பக்கத்தில் மேட்டுப்பாளையம், அங்கே ஊட்டியில் இந்த படுகாஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க செஞ்சு சாப்பிடுவாங்க, அடிக்கடி செஞ்சு சாப்பிடுவாங்க. அவரை போடுவாங்க அவங்க, அவரை பட்டர் பீன்ஸ் எல்லாம் அப்படியே விளைஞ்சதை கொண்டாந்துட்டு செய்வாங்க. அவ்வளோ சுவையாக இருக்கும். ரெகுலராக அவங்க செய்யும் போதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த மட்டன் சிக்கன் போடுறதுக்கு முன்னாடி எனக்கு கொஞ்சம் குழம்பு எடுத்து வச்சுட்டு கூப்பிடுவாங்க, வா செஞ்சுருக்கேன் சாப்பிடுன்னு சொல்லிட்டு. இது அவ்வளோ சத்தானதுங்க, ப்ரோட்டீன், ஹைலி ப்ரோட்டீன் இந்த குழம்பு. இப்போ பாருங்கள் நமக்கு பேன் சூடாயிருச்சு. இப்போ என்ன பண்ணலாம், நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாங்க. அப்புறம் தாளிக்கிற எண்ணெய், அதில் என்ன பண்ணலாங்க, நம்ம ஏலக்காய் கிராம்பு இந்த பட்டை தட்டி வச்சுருக்கோம் இல்லையா, அதை போட்டுக்கலாம். அது பொரிஞ்ச உடனே இந்த பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம்ல, அதை போட்டுக்கலாங்க. அப்புறம் குண்டு மிளகாய் போட்டுக்கலாம். அப்புறம் கறிவேப்பிலைகள் போட்டுக்கலாங்க. இந்த வெங்காயம் பாதி வதக்கணுன்னு நம்ம என்ன பண்ணலாங்க, இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்கு இல்லையா, அதை போட்டுக்கலாம். ஒரு நல்லா 2-3 டீஸ்பூன் போட்டுக்கலாங்க. நல்லா ஸ்பைஸியாக இருக்கும் இந்த குழம்பு. நல்லா குளிர் காலத்தில் காரசாரமாக ஏதாவது குழம்பு சாப்பிட்ணுன்னா இந்த மாதிரி வச்சுட்டு, அவங்கவுங்க எப்படி காரம் இன்னும் சேர்த்துக்கணும்னு நினச்சாங்கன்னா இன்னும் காரப்பொடி சேர்த்துக்கலாங்க. ஆனால் அவங்க படுகாஸ் என்ன பண்ணுவாங்க, அந்த இனத்தை சேர்ந்தவங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஹட்டி மசாலான்னு ஒன்று இருக்குங்க. அந்த மசாலா அதுக்குன்னே தனியாக ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப காரமாக இருக்கும், ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அது. இப்போ கூட நீங்கள் ஊட்டிக்கெல்லாம் போய் கேட்டிங்கன்னா, அந்த மசாலா கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க, கடைகள் எல்லாம் விற்கிறாங்க. நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கணுங்க. இந்த கூழ் செஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, தக்காளி வெட்டி போடுறவங்களும் இருக்காங்க. நான் பெரும்பாலும் எல்லா குழம்புலையும் பார்த்திங்கன்னா தக்காளி அரைச்சிப்பேன். ஏன்னா அந்த எதுவுமே வரக்கூடாது, அந்த பல்ப் எதுவும் வரக்கூடாது, குழந்தைங்கள்லாம் அவாய்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு, ஒதுக்குறாங்க தட்டலன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவேன், எல்லாத்தையும் அரைச்சி போட்டுருவேங்க. இப்போ தக்காளி நல்லா கொதித்து கலர் சேஞ்ச் ஆகுது இல்லைங்க. இப்போ ஏற்கனவே நம்ம அந்த உருளைக்கிழங்குலையும் பட்டர் பீன்ஸ்லேயும் உப்பு போட்டிருக்கோம் இல்லையா, அதனால் கொஞ்சம் பார்த்து போடணும். இன்னும் கொஞ்சம் இதில் நல்லா உப்பு சாரணுங்கிறதுக்காக பார்த்து போட்டுடலாங்க. அப்புறம் மஞ்சத்தூள் அதுலேயும் போட்டிருக்கோம், இதில் கொஞ்சம் பாதி மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். அடுத்து எல்லா தூளையும் போட்டுக்கலாங்க. மிளகாத்தூள் போட்டுக்கலாம், மல்லித்தூளையும் சேர்த்துக்கலாம், அடுத்தது சாம்பார் தூளையும் சேர்த்துக்கலாங்க.
இதில் இப்போ நீங்கள் சாம்பார் தூள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி அரைச்சிருப்பீங்க. சப்போஸ் நீங்கள் சாம்பார் தூளில் வந்து சோம்பு போட்டிருக்கலன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், சோம்பு தூள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஆல்ரெடி சாம்பார் தூளில் கொஞ்சம் சோம்பு தூள் சேர்த்துருக்கோம், அதனால் நான் வந்து இதில் சேர்க்கலை. சோம்பு தூள் வந்து 3/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். சாம்பார் தூளில் சோம்பு தூள் இல்லைன்னா அப்படி சேர்த்துக்கலாங்க. இப்போது இங்கே பாருங்கள், சாந்துருச்சு. எல்லா மசாலாவும் நல்லா சாந்து அழகாக ஒரு மாதிரி வந்திருக்கு பாருங்கள். சுருட்டிக்கிட்டு வரும் இல்லையா, அப்படி வரும்போதுங்க என்ன பண்ணும், இந்த கொத்தமல்லி இலைகளை போட்டுக்கலாம் நம்ம. அடுத்து நம்ம இந்த வந்து தட்டி வச்சுருக்கோம் இல்லையா, பட்டர் பீன்ஸையும் உருளைக்கிழங்கையும் மேஷ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இங்கே வேக வச்சு தனியாக வச்சுருக்கோம்ல, அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இது வந்து சப்பாத்திக்கு, இட்லிக்கு, சாதத்துக்கு எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிட்லாம். ஸோ தண்ணி இன்னும் சேர்க்கணுங்க. வெறுமனே சாதத்துக்கு போடுறது நம்ம நினைவில் வச்சுக்காம, சப்பாத்தி சாப்பிட்றவங்களுக்கு, பூரி சாப்பிட்றவங்களுக்கு எல்லாமே, இட்லி கூட தொட்டுக்க, தோசை கூட தொட்டுக்கிறதுக்கு இந்த செமி கிரேவி மாதிரி இருந்தால் போதுங்க. இப்போ நம்ம இதை மூடி வச்சிடலாம். இப்போ நம்ம இந்த குழம்பு கொதிச்சிட்ருக்கு இல்லையா, திறந்து பார்க்கலாமா? பாருங்கள், எந்த குழம்புமேங்க மஞ்சள் நேரத்தில் ஒரு நொறையாக வரும் பாருங்கள். அது வர வர தான் நமக்கு ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும். இப்போ ரொம்ப பக்குவமாக இருக்குங்க. இப்போ நான் என்ன தெரியுமா பண்ண போகிறேன், கொஞ்சம் சாதத்தில், ஏன்னா அந்த மனம் டெம்ப்ட் பண்ணுதுங்க என்ன சாப்பிட சொல்லி. இந்த பாருங்கள், ஆஹா, இது என் வீட்டில் பார்த்தீங்கன்னா என் குழந்தைங்க 2 பேருக்குமே ரொம்ப ஃபேவரேட். இது அவ்வளோ பிடிக்கும் அவங்களுக்கு. நீங்கள் செஞ்சு பாருங்கள், உங்கள் பிள்ளைங்களுக்கு கொடுங்க. ரொம்ப ப்ரோட்டீனுங்க இதில். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. அதுவும் இந்த பட்டர் பீன்ஸ் பார்த்தீங்கன்னா வெண்ணெய் போல் இருக்கும். வா, உங்கள் வீட்டில் ஃபேவரட் லிஸ்ட்டில் இது வந்துடும் கட்டாயம். சரி, நீங்கள்லாம் நினைப்பீங்க பட்டர் பீன்ஸ் எங்கள் ஊரில் கிடைக்கலையே, இந்த சீசனில் இல்லையே அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஆனால் சாப்பிட்ணுன்ற ஆசை இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா கவலைப்படாதீங்க. நீங்கள் ராஜ்மா இல்லாட்டி பட்டர் பீன்ஸ் ட்ரைடு இருக்கு இல்லையா, காஞ்சது இருக்கு இல்லையா, அது இரவு ஊற வச்சுருங்க. ஊற வச்சு காலையில் இந்த மாதிரி வேக வச்சு நீங்கள் செய்யுங்க. நீங்கள் நிச்சயமாக இந்த ரெசிபி செஞ்சுட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க. மீண்டும் உங்களுக்கு நல்ல நல்ல ரெசிபி கிடைக்கணும்னா நீங்கள்லாம் செய்ய வேண்டியது ஒன்று தாங்க. அனிதா புஷ்பவனம் குப்புசாமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் சந்திக்கலாமா? நன்றி. அன்பான வாடிக்கையாளர்களே, உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள், சிலைகள், ராசிக்கற்கள், வாஸ்து பொருட்கள், விதைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானியங்கள், ஆர்கானிக் பொருட்கள், மூலிகை எண்ணெய், மளிகை பொருட்கள், மரச்செக்கு எண்ணெய், மரப்பொருட்கள், வெள்ளி ஆபரணங்கள், கிஃப்ட் ஆர்டிகல்ஸ், காட்டன் மற்றும் பட்டு புடவைகள், காட்டன் சுடிதார்கள், பட்டு பாவாடை, குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள், ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள், வீட்டு உபயோக பொருட்கள், ஜூட் பேக்ஸ், ஹேண்ட்மேட் சோப்ஸ், அழகு சாதன பொருட்கள், சிறுதானிய பிஸ்கெட்டுகள், ஹோம் அப்ளையன்சஸ், இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது. விஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய viha.online வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் விஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் விஹா ப்ராடக்ட்கள் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம். www.viha.online வெப்சைட்டிலும் விஹா ஸ்டோரின் அட்ரஸ் உள்ளது.